கொடுத்த இந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம ஜெபத்துக்கு எப்படி பதில் கிடைக்கி, மற்றவங்க ஜெபம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தாவீதை பற்றி எடுத்து நிறைய பேர் ஜெபித்ததை பற்றி நம்ம படிச்சுட்டு வரோம். இன்றைக்கி 70வது சங்கீதத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். கடைசி வசனத்தை நம்ம படிக்கலாம். அதில் என்ன கருத்து நம்ம ஆண்டவர் சொல்லித்தராரோ அதன் மூலமாக நம்ம நடக்கும் பொழுது நமக்கு உதவி செய்ய அவர் தகப்பனாக இருக்கிறதுனால நம்ம அந்த வசனங்களை தியானிக்கலாம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, எனக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வசனங்களை தியானிக்கும் பொழுது நீங்கள் எங்களோடு கூட பேச வேணுமா ஜெபிக்கிறோம். உங்களிடத்தில் வச்சுருக்க விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட எப்படியெல்லாம் ஜெபித்தாங்களோ எப்படியெல்லாம் பெற்றுக்கொண்டாங்கள் என்பதை நாங்கள் வசனத்தின் மூலமாக படிக்கும் பொழுது எங்களோடு கூட நீ பேச வேணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலம் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நீங்கள் செய்ய இருக்கிறீர்களோ அதை செய்து முடிக்க தேவன் தாமே நீங்கள் முழுவதுமாக எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளணுமா உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்கள் பொறுப்படுத்தி எங்களை வழிநடத்துங்க. உங்களுடைய கரத்தினால் எங்களை தாங்கி வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இது எனக்கு பிரசனம் எங்களை தாங்கி வழிநடத்துமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மக்கே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்களில் சிறுமையும் எளிமையுமானவன் அவனை நாம் எப்படி விடுதலை செய்தார் அப்படிங்கிறத ஜெபத்தில் தாவீது ஜெபித்ததை பார்க்கலாம். இந்த 70வது சங்கீதத்தில் 5வது வசனத்தில் 1வது பாகத்தை நம்ம படிக்கலாம். நானும் சிறுமையும் எளிமையுமானவன். ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்தது எப்படி அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி அவர் கடைசி ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். அப்போ அவருடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு ஏழ்மையான, அதாவது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் ராஜாவாக அவனை உயர்த்ததுக்கு அபிஷேகம் பண்ணதுக்கு சாமுவேல் மூலமாக செய்கிறாரு. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எளிமையாக இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கோம் பார்த்திங்களா. அந்த காரியத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் அப்படிங்கிறத ஜெபத்தை தான் நாம் இன்றைக்கி தியானிக்கலாம். சிறுமையும் எளிமையானவருக்கு விடுதலை தருகிறவர். நம்ம எந்த சிறுமையில் இருந்தாலும் எந்த ஏழ்மையில் இருந்தாலும் நம்மளை விடுதலை செய்ய வசனம் நமக்கு போதுமானதாக இருக்கிறதுனால அந்த வசனத்தை தியானிக்கலாம். 72வது சங்கீதத்தில் 4வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா இதெல்லாம் சாலமோன் ராஜா ஜெபிச்ச ஜெபந்தான். அவர் ராஜாக்குனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவர் எப்படி ஜெபிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கி 72வது சங்கீதத்தில் 4வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி சாலமோன் ஜெபித்த ஜெபம். 4வது வசனம், ஜனத்தின் சிறுமைப்பட்டவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். இப்போ அவர் ராஜாவாக இருக்கிறவர் என்னெல்லாம் செய்வார் அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்வாருங்கிறத தான் பற்றி அவர் அந்த ஜெபத்தில் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இதிலெல்லாம் ஆண்டவர் சிறுமைப்பட்டவனை நியாயம் விசாரிப்பார், எல்லாம் செய்வார், ஆண்டவர் செய்வார் அப்படிங்கிறத உறுதியாக நம்பி தான் அவர் ராஜாவாக இருந்தாலும் அவர் ஜெபித்ததை பார்க்கலாம். அதாவது 72ல் 12வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி கூப்பிடுகிற எளிவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். இப்போ இவர் ராஜாவாக இருக்கிறதுனால இந்த ஜெபத்தை ஏன் பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம்னாக்கி அவர் ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானத்தில் தான் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ ஜெபங்கிறது நாம் எப்படி ஜெபம் பண்ணணும், நம்ம உதவிட்டு இருக்கிற சிறுவனை எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் அந்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வளமுள்ளவர் அப்படின்னு சொல்லி அவர் சாலமோன் ராஜாவாக இருந்தாலும் ஜெபிச்சிருக்காருன்னா நம்முடைய இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், நிறைய பாடுகள் அந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் வருது பார்த்திங்களா. அப்போது நாம் ஜெபிக்கிறதுக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இவங்க ஜெபத்தின் மூலமாக நாம் கற்றுக்கிடணும். அதை கற்றுக்கிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட விசுவாசம் நிறைய வரும். ஏன்னா மனுஷன் நமக்கு உதவி செய்ய மாட்டான், ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு இந்த உதவி செய்கிறது இந்த நாட்களில் நம்மளோட வாழ்க்கையில். அதனால் அதில் கடந்து போவோம்னா நாம் இந்த வசனங்களை தான் நம்ம தியானிக்கணும். சங்கீதம் 9:10 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறது இல்லை. அவர் மாத்திரம்தான் கைவிட மாட்டார், மற்ற எல்லாமே கைவிடுகிற ஒரு காரியங்கள் செய்கிற மனுஷன்தான். அதனால் கைவிட மாட்டீர். ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள். ஆண்டவரை நம்பி நம்ம தைரியமாக இருக்கலாம். ஆனால் நம்ம மனுஷன் நம்பி நம்ம போனோம்னாக்கி எந்த இடத்துலையுமே நமக்கு அவனுக்கு கைவிடப்படுற நிலைமை நமக்கு கண்டிப்பாக வரும். அந்த காரியங்களை செய்யாமல் நம்ம அவரை நம்பி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த காரியங்கள்லாம் இந்த இடத்துல நம்ம தாவீது ஜெபிக்கிறது தான் நம்ம பார்க்கலாம். அடுத்த அதிலே 18வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, எளியவன் எந்தெந்தைக்கும் மறக்கப்படுவதில்லை. அந்த எளியவனை ஆண்டவர் எப்படி மறக்க மாட்டாரோ அது மாதிரி அவர் எழுதி வச்சிருக்கிறது நமக்கு தான். நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மளை மறக்கவே மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இருந்ததுன்னா நம்முடைய இந்த உலகத்தில் வாழ முடியுமே இல்லையா. இல்லாட்டா நம்ம இந்த உலகத்தில் வாழவே நம்ம சரியான பாதையில் போகவே முடியாது. அதனால் ஆண்டவரை நம்ம நம்பி இருந்தோம்னா அவர் நம்மளை மறக்கலை, அவர் நம்மளை எல்லாத்தையும் நடத்தி செல்வார்னு சொல்லி நம்ம நம்பி இருந்தோம்னா மாத்திரம்தான்
நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியுங்கிறத அவர் அன்றைக்கே எழுதி வச்சிருக்காரு. நமக்கு இது ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு வசனங்கள் தான். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது இப்படி ஜெபிக்கணும். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதும் இல்லை. இப்போ சிறுமையாக நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது நம்ம வந்து ஆண்டவரை நம்பி இருக்கும்போது அது ஒரு பொழுதும் அது வெட்கப்படுத்தாது நம்மளை. மனுஷன் நம்பி நம்ம போகும்பொழுது வெட்கப்படுவோம், ஆண்டவர் நம்பும் பொழுது வெட்கப்படும். இந்த வசனங்களெல்லாம் நம்ம தியானிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா ஆண்டவர் நம்மளோட கூட பேசணும். பேசி அதில் உறுதியாக இருந்து நம்ம ஜெயிக்கணும். பிசாசு கொண்டு வர நிறைய இந்த குடும்பங்களில் நிறைய பாருங்கள், நம்ம பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. அந்த காரியங்களில் நம்ம ஜெயத்தை பெறணும்னாக்கி இந்த வார்த்தைகள் மூலமாக ஜெபித்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்தாங்க, அவங்க வெற்றியை பெற்றாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி நாமளும் வந்து ஜெபித்து வசனத்தின் மூலமாக ஆண்டவர் வசனம் கொடுத்துருக்காரு நமக்கு. அந்த வசனத்தின் மூலமாக ஜெபித்து தான் நாம் வந்து அந்த பிசாசினுடைய எல்லா கிரியைகளையும் நாம் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் வந்து நமக்கு எழுதி தந்திருக்காரு. நீங்கள் நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசி நமக்கு என்ன உதவி தேவையோ யார் மூலமாகவும் நமக்கு செய்ததுக்கு அவர் வல்லமை படைத்தவர். அவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருப்போம். அவர் வந்து பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கலாம். அடுத்து பார்த்திங்கனாக்கி இறைமையாகவும் ஜெபிக்கார். அவர் பாருங்கள் நிறையா அவர் கஷ்டப்பட்டவர் தான். ஆனால் வந்து நல்ல குடும்பங்களில் பிறந்து நல்லா வாழ்ந்தவர். ஆண்டவருடைய ஊழியத்தை பண்ணதுனால தான் அவருக்கு வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் வந்ததே வெளியே. நம்ம வாழ்க்கையெல்லாம் பிரச்சனை வர்றது நம்முடைய வாழ்க்கையில் வருது. ஆனால் அவர் அப்படி இல்லை, ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணி அவருக்கு பிரச்சனைகள் வந்தது. அவர் என்ன ஜெபிக்கார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த 20வது இறைமையா 20வது அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லும் படிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் பிறந்ததே சபிப்பார். இப்படி பிறந்திருக்கே வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார். நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி சொல்கிறாரு. அந்த இறைமையில நான் வந்து 20:13 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவரின் கைக்கு தப்புவிக்கிறவர். இப்போ ஆத்மா சரீரம் முழுவதும் தான் நமக்கு வந்து ஆளுகை செய்கிறதுக்கு நம்ம இந்த உலகத்தில் வாழுவோம். ஆத்மா இல்லைன்னா ஆவி இல்லைன்னா நம்ம சடலாம். அப்போ அதை வந்து நமக்கு என்ன செய்கிறாராம் பாருங்கள், பொல்லாதவரின் கைக்கு தப்புவிக்கிறார். நம்ம பொல்லாதவன் கையில் நம்ம போய் விழுந்து கிடந்துட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம தத்தளிக்கும் பொழுது பாருங்கள், இந்த இறைமையாவே இந்த மாதிரி ஜெபித்துக்காரு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஜெபித்து அவங்க எத்தனையோ வேதனையின் மத்தியில் ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளதுக்கு தான் அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிது. அதனால் அந்த மாதிரி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். இது 3 பேரும் ஜெபித்த ஜெபத்தை தான் நம்ம சாலமோன் ஜெபித்தார், தாவீது ஜெபித்தார். அந்த மாதிரி ஜெபித்ததை தான் நம்ம பார்த்தோம். இவங்க ஜெபத்தெல்லாம் நம்ம வந்து ஜெபிக்கும் பொழுது நமக்கு அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து 9வது இந்த சங்கீதத்தில் 9வது அதிகாரத்தில் 18வது வசனம் இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து எளியவன், அதாவது ஒரு எளியவன்னா சிறியவன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி அந்த காரியங்களை நம்ம மாத்திரம் அதை எடுத்து நம்ம படிக்கிறதுக்கு ஒரு வசனங்களை நம்ம தியானித்து அதில் என்ன காரியங்கள் நமக்கு கற்று தந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லைன்னா சர்வ வல்லமுள்ள தேவன் வந்து நமக்கு வந்து அவர் உயிரையே கொடுத்து நமக்கு வேறு எதுவுமே அவர் வந்து நமக்கு ஏதோ நமக்கு சாப்பாடை மட்டும் தராரு, நமக்கு ஜீவனை மட்டும் தராரு, சுகத்தை மட்டும் தராரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எல்லாவற்றையும் செய்து முடிச்சேன்னு சொன்னால் எல்லாவற்றையும் செய்து நமக்கு முடிக்கக்கூடிய ஆண்டவர் ஒரே ஆள் தான். அவர்கிட்ட மாத்திரம்தான் அவர் தான் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறார். அவர் வந்து நமக்காண்டி உயிரையே கொடுத்து அவர் வந்து நம்மளை மறக்காமல் நம்மளை ஒரு கரத்தில் ஏந்தி நம்மளை சுமந்து செல்கிற தகப்பன். அப்போ நம்முடைய உலக தகப்பனோ உலக காரியங்கள்லாம் நாம் அது வந்து முதலிடத்தில் கொடுக்காம நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது அந்த காரியங்கள் நமக்கு நடக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அதனால் அவர்கிட்ட தான் அவர் தான் மறக்கப்படுவதில்லைன்ட்டு நாம் உறுதியாக நம்பணும். நம்ம வந்து அவர் பிள்ளையாக அழைச்சிருக்காரு. அவர் எனக்கு வந்து பிள்ளை அப்படிங்காரு. நான் வந்து அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சிவகார்த்தின் ஆவியை உனக்கு நான் தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன தந்திருக்காரு, அவருடைய பிள்ளையாக அழைச்சிருக்க நமக்கு தந்திருக்காரு. அதனால அப்படி அழைச்சி நம்மளை வச்சிருக்காரு அப்படிங்கிற உறுதி நமக்கு இருந்தாலும் சில நேரத்தில் நமக்கு சோதனைகள் வரும்பொழுது நமக்கு ஒரு வேதனைகள் வரும்போது நாம் என்ன செய்தோம்னா ஐயோ ஆண்டவர் இதெல்லாம் செய்யலை போலுக்கு, செய்ய மாட்டார் போல் இருக்கு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால் நமக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்ம கலங்கி நம்ம விழுந்து போகிற நாட்கள் வந்து நிறைய இருக்க தான் செய்யும் நம்மளோட வாழ்க்கையில். நம்ம யார் என்ன சொன்னாலும் அந்த ஆய்வுகள் நமக்கு வரவே செய்யாது. அப்படி இருக்கிற நாட்களில் வந்து பாருங்கள், ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அவர் பிள்ளையாக நம்மளை அழைச்சிருக்கிறத நம்ம உறுதியாக பிடிச்சி நம்ம ஜெயிக்கும் பொழுது சத்துருவிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கவே கிடையாது. சத்துரு என்ன செய்யணும்னு நினச்சாலும் சரி, யோபு நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி சத்துருவின் கையில் நம்முடைய ஆத்மாவை கொடுத்துட்டு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தெல்லாம் நீயே நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு
நீ ஏனோ பண்ணிக்கன்னு சொல்லி ஆண்டவர் வந்து அவர் பிள்ளைய அவர் யார் கையிலையும் கொடுக்குறதே கிடையாது. என்னுடைய ஆடுகள்லாம் ஏன் சத்தத்தை கேட்குங்காரு, என்னுடைய பிள்ளைகளை நான் அறிஞ்சிருக்கேன்னு சொல்கிறாருல, அவருடைய பிள்ளைய சத்துரு கையில் ஒப்பு கொடுக்க முடியாது. அப்படி செய்கிற ஆண்டவர் வந்து நமக்கு ஆண்டவர் கிடையாது. அப்படி சில நேரத்தில் நம்ம வந்து அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. ஏழ்மை, அந்த ஏழ்மைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சிருந்தோம்னா தெரியும். ஏழ்மைனாலே அது வந்து மிகவும் கடினமாக இருக்கும். அந்த வாழ்க்கையை நடத்துறது வந்து இல்லாமல் இருக்கிறது. நிறைய காரியங்கள் நமக்கு காசு இல்லை, பணம் இல்லை, வேலை இல்லை அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப கடினமாக அந்த நம்ம வாழ்க்கையில் நடந்து போகிறதுக்கே கடினமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தேவன் மேலே நம்ம விசுவாசம் வச்சு அவர் வந்து அவர் நம்ம பிள்ளையாக மாற்றிருக்காரு, அவர் நமக்கு தகப்பனாக இருக்காரான்னு சொன்னோம்னாக்கி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லை, அந்த ஆன்மீக வாழ்க்கையில் நம்மளை செல்வந்தனாக மாற்றி நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் கூட இருக்காருன்னு சொல்லி நம்ம உறுதியாக நம்ம இந்த நாட்களில் அவரை பிடிச்சி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இன்றைக்கி இருக்கணும். அதுதான் நமக்கு முக்கியமான நம்முடைய வாழ்க்கையில். அப்புறம் பாருங்கள், வேதனையில் மற்ற காரியங்களில் வேதனையெல்லாம் நீங்கள் இந்த லாசரு மரித்து போன இந்த லாசருவை பற்றி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவன் பரு அந்த மாதிரி நோய்களில் இருக்கும் பொழுது பிச்சைக்காரன்னு போட்டிருக்குது. அவன் வந்து ஒரு பெரிய பணக்காரன், அவன் பேர போடல, பணக்காரன்கிட்ட இந்த கீழே இருந்துட்டு பொறுக்கி சாப்பிட்டுருந்தான். அவன் மரித்த உடனே ஆபிரகாம் மடியில் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அவன் வேதனையில் கிடந்தான்னு சொல்லி அந்த மாதிரி இல்லாமல் நம்மளை வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அவர் மடியில் நாம் இருக்கிறதுனால ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்குது. நாம் அந்த மாதிரி அந்த லாசரு மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் வருது, நம்ம நோய் வருது, பிரச்சனை வருது, இது என்ன உலகத்தில் வாழுவோம் அப்படின்னு சொல்லி நாம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருந்த லாசரு தான் ஆண்டவர் மெரிய ஆபிரகாம் மடியில் இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கி அவன் ஆறுதல் பெற்றான். அவன் இங்கே கஷ்டப்பட்டான், அங்கே போய் அதுக்காண்டி நம்ம இங்கே உலகத்தில் கஷ்டத்தே படணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு காரியத்தில் நமக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள் வரும் பொழுதும் அந்த ஆறுதலை கொடுக்கக்கூடிய நல்ல தகப்பன் நமக்கு இருக்காது. அப்போ அந்த புத்தியுள்ள அந்த புத்தி இருக்குது, அவனுக்கு எல்லாமே இருக்குது, எல்லாம் இருந்துமே அவன் பணத்தை தான் பார்க்கான், சாப்பாடை தான் பார்க்கான். ஆனால் இவன் எதுவுமே பார்க்கல. அதனால் நாம் வந்து இந்த ஆண்டவர் வந்து நம்மளை எளியவனாக இருந்தாலும் நமக்கு இன்மைக்கு மாத்திரமில்ல மறுமைக்கும் நம்மளை மிகுந்த பராமரித்து நம்மளை பரலோகத்துக்கு கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய சிலாக்கியத்தை பரலோகம் நம்ம சொல்வார் பாடலாம். பரலோகம் நம்ம இங்கேயே பரலோகமாக இருக்கணும். உலகத்தில் இருக்கும் பொழுதே எவ்வளோ நாள் வாழ்க்கையில் வச்சுருக்காரோ பரலோக வாழ்க்கை வாழணும்னாக்கி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடிய பரலோகத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம உலகத்தில் வாழுதோமா, அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அந்த ஸ்லாக்கியத்தை தரக்கூடிய நல்ல தகப்பன் நமக்கு இருக்காருங்கிறத நமக்கு கிடச்சி நாம் வந்து சிறுமைப்பட்டிருந்தாலும் சரி, நம்ம எளியவனாக இருந்தாலும் சரி, நமக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு மாத்திரம் இல்லை, அந்த ஆண்டவர் கூட வாடுறதுக்கும் நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தந்துருக்காருங்க. அந்த வாழ்க்கையை நம்ம நம்பி ஜெபித்து நம்ம வந்து இருந்தோம்னா அந்த விடுதலை நமக்கு கிடைக்கும். நம்ம ஏழ்மையாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல ஏழ்மையாக இருக்குமோ அந்த இடத்துல உயர்த்தக்கூடிய நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கார். அவருடைய கரத்தில் இருக்கிறதுனால நம்மளை உயர்த்துவார். அதை நம்ம வந்து தியானித்து நம்ம ஜெபிக்கலாம். அடுத்து வந்து சிறுமைப்பட்டவன், ரெண்டையும் தான் நான் படிக்கேன். ஒன்று வந்து எளியவன் எப்படி இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சிறுமைப்பட்டவன்னா இந்த சங்கீதத்தில் 41வது சங்கீதத்தில் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கி, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அப்போ தீங்கு நாளில் தீங்கு வரும்போது பிரச்சனை இதான், எல்லாமே தான், எல்லாத்துலேயுமே அந்த பிரச்சனை வருதுனாலே நம்ம ஏழ்மை நமக்கு இல்லாமல் எல்லாமே இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனையும் வரும், தீங்கு வரும், மற்ற மத்தியில் எல்லா விதமான காரியங்களும் நமக்கு நடக்கும். ஆனால் வந்து சிறுமைப்பட்டவன் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் விடுவிப்பார்னா முதல்ல இருக்க இந்த சிறுமைப்பட்டவன் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். இந்த சிறுமையாக இருக்காங்க, நம்ம கஷ்டப்படுதாங்க, அவங்களுக்கு நம்மளால் இப்போ நான் முன்னாடி சொன்னது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார், நாம் என்ன செய்யணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னேன். இப்போ பார்த்திங்கன்னா தேவன் வந்து நம்மளை சிறுமைப்பட்டவர்களாக இருக்கும்போது நம்மளை வந்து என்ன செய்கிறாரு, நம்ம வேதனையெல்லாம் சந்திக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து நம்மளை நடத்தி நம்மளை செல்லக்கூடிய காரியங்கள் நிறைய நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். அதனால் நாம் பெற்றுக்கொண்டோம். நமக்கு ஒரு சுகம் இல்லை, நமக்கு ஒரு சுகத்தை தராரு, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து விடுதலை தராரு, நம்ம பெற்றுக்கொண்டோம். ஆனால் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, எல்லாம் தெரியாமல் நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறத நம்ம காரியங்களை படிக்கலாம். ஏன்னா அந்த உலகத்தில் உள்ள செல்வமோ மற்ற இந்த காசுலாம் நிறைய என்கிட்ட இருக்குது, அதனால் நான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் வந்து அது நம்பவே முடியாது. அது எப்பொழுதும் அது நம்மளோட இருக்கிறதே கிடையாது.
அது கை மாறிக்கிட்டே இருக்கும். அது ஆண்டவர் வந்து பாருங்கள், அதுதான் நம்ம தாவீது மூலமெல்லாம் படிக்கணும். தாவீது ஆடு மேய்ச்சிருந்தாள், ராஜாவை உயர்த்தி அவர் வந்து சர்ச்சை கட்டணும்னு எவ்வளோ சேர்த்து சேர்ந்து சொல்லி நம்ம பார்க்கும் பார்த்தீங்களா. அதனால் ஆண்டவர் யாருனாலும் உயர்த்தவும் முடியும். அவர் வந்து எப்படினாலும் அவங்க இல்லாமல் இருந்தாலும் அவங்கள உயர்த்ததுக்கு அவரால் முடியும். அதனால் இந்த பணம் வந்து நம்ம முக்கியமே கிடையாது. அதை வந்து நம்ம வந்து நம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் அந்த சிறுமைப்பட்டு, அதாவது முடியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நாம் வந்து என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து கேட்குறது தான் நம்ம பார்ப்போம். அவங்கக்கிட்ட நம்ம அன்பு காட்டுறோமா, அவங்களோட அக்கறை, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அக்கறையாக நம்ம ஏதோ ஒரு காரியங்கள் செய்கிறோமா, அதை செய்யணும். அடுத்து செய்யலைன்னா அவங்கள நான் ஒரு விசாரித்து ஏதோ சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு நம்மளால் முடிஞ்சதை செய்கிறோமா, அது ரொம்ப முக்கியமானதுங்க. அப்படி செய்கிறதுனால ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். அதுதான் பிரியம் ஆண்டவருக்கு. மற்ற நமக்கு இல்லாதவங்களுக்கு நாம் வந்து நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கோம் பார்த்தீங்களா, அதனால ரொம்ப ஆண்டவருக்கு வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி செய்கிறதுனாலன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் முதலே. அப்புறம் தீங்குனாக்கி என்ன கஷ்டங்களில் வரும்பொழுது இப்போ பாருங்கள், அவருக்கு பிள்ளைகளுக்கு ஏதோ சாப்பாடை மட்டும் கொடுத்துட்டு சரி அப்படின்னு சொல்லிலாம் செய்ய மாட்டார். ஆண்டவர் மேலே நாம் நம்பிக்கை வச்சு விசுவாசம் வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது அவர் நமக்கு நிறைய காரியங்கள் நமக்கு செய்கிறத நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் வந்து சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யணும் வைங்க, அப்போ வந்து ஒரு விசேஷ கரிசனையோடு நம்ம மேலே உதவிட்டவர்களுக்கு நம்ம செய்கிறோம் என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தயவு காட்டி அவங்கள வந்து ஆசீர்வதிச்சு பாருங்கள். அவங்க தேவைகளை எல்லாவற்றையும் இந்த மனதுருக்கத்தோடு நம்ம வந்து கொடுக்குற நாம் எவ்வளோ செய்கிறோமோ அதே காரியங்களை நமக்கு திரும்ப செய்கிற ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறத நம்ம உணரணும். அவர் வந்து இப்போ எல்லாத்தையும் இவ்வளோ தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிறதுல நீ எவ்வளோக்கு உதவி செஞ்சியோ அந்த அளவுக்கு மேலானது தான் தேவன்கிட்ட நீ உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்கிற காரியங்கள். இதெல்லாம் நாம் வந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த சங்கீதத்தில் முதலாவது சொல்கிறாரு. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் நம்ம காக்கக்கூடிய ஒரு காரியங்களை ஆண்டவர் வந்து செய்கிறார். முதலாவது இந்த 2 காரியங்கள் இருக்குது. தீங்கு வரும்போது நம்மை பாதுகாக்கிறார். எந்த தீங்கு வந்தாலும் சரி நம்மளை வந்து உதவி செய்கிற நல்ல தகப்பன். ஏன்னா நாம் வந்து மற்றவங்களுக்கு நம்ம ஆண்டவர் சொன்னதை செய்யும் பொழுது அவர் நமக்கு திரும்ப செய்கிறவர். நம்ம காணிக்க போடுறாங்க அதெல்லாம் வந்து கணக்கு போட்டு செய்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நம்மளுக்கு திராணிக்கு எவ்வளோ இருக்குதோ அது வந்து ஆண்டருக்கு மனப்பூர்வமாக செய்யும் பொழுது அவர் நம்மளை ஆசீர்வதிக்காமல் அப்படியே விடுறதில்ல. அது நம்மளை 100 மடங்கு நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்தக்கூடிய நல்ல தகப்பன். அப்படி நடத்தக்கூடிய தகப்பன் இருக்கிறதுனால தீங்கு வரும்பொழுது நம்மளை பாதுகாக்காரு. மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது அதை தான் நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து சத்துரு வந்து அவன் வலைமையினால அழிக்க நம்மளை பார்ப்பான். அப்படி அழிக்க பார்க்கும்போது நம்மளை பாதுகாக்கக்கூடிய நல்ல தகப்பன் அவர் நம்மளோட கூட இருக்கார். இப்போ யாத்திராமம் 33:14 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். நம்மளை வந்து எல்லா வியாதிகள்லேருந்து நம்ம பிரச்சனைகள்லேருந்து ஏன் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நீ போ அப்படின்னு சொல்லி மோசையிட்டு சொல்கிறாரு பாருங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா எத்தனை வியாதிகள் எத்தனை பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட இருக்காருங்க. அந்த அவருடைய உதவியை நாடி நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கார். உதவியற்றவங்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுதும் அவர் உதவி செய்கிறவராக இருக்கார். அதனால் எளியவன், அடுத்தது பாருங்கள் சிறுமைப்பட்டவன், 2 பேருக்குமே பாருங்கள் 2 பேருமே இல்லாத அதாவது உலகத்தில் வாழறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுதவங்க. அதனால் சிறுமைப்பட்டவனாலும் நீங்கள் வந்து எப்படினாலும் நீங்கள் உதவி செய்யணும். எளியவனாலும் நீங்கள் உதவி செய்யணும். உங்களால் முடிஞ்சதை உதவி செய்யும் பொழுது ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரும் நம்மளோட அவர் பிள்ளையாக மாற்றிருக்கிறதுனால நமக்கு உதவி செய்து நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை அவர் செய்வார். அதனால் நீங்கள் நம்மளால் முடிஞ்ச காரியங்களை நாம் செய்யணும். அவர் நம்மளை மறப்பதில்லை. ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மளை மறக்க மாட்டார். அவர்கிட்ட ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இப்போ நீங்கள் முக்கியமாக வந்து குடும்பங்கள் நிறைய காரியங்களில் மாட்டிக்கிட்டு நிறைய பிள்ளைங்கள் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா. நிறைய குடும்பங்கள் இருக்குது. அந்த மாதிரி குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவர் சிறுமைப்பட்டு கிடந்தாலும் சரி, நம்ம எளியவனாக இருந்தாலும் சரி, நம்மளால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களாக இருக்கணும். அடுத்தது ஆண்டவரை நம்ம முதலாவது இடத்துல வச்சு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அவர் தான் நமக்கு எல்லாம், அவர் பிள்ளை தான், எல்லாவற்றையும் என்ன நடத்துவார், எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அவருன்னு சொல்லி நம்ம அவர் கரத்தில் கொடுத்து நம்ம வந்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். அந்த முக்கியமாக இந்த பிள்ளைங்களுக்காக நம்ம வந்து ஜெபிக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை அவங்க சுதந்திரத்து கொண்டு அநேக சாட்சிகள் எழும்ப நம்ம அர்ப்பணித்து இன்றைக்கி ஜெபிங்க. அற்புதமாக ஆண்டவர் நடத்துவதை நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்ம காண ஆண்டவர் உதவி செய்ய இன்றைக்கி ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென்.
வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம்மல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, மேக தேற்றும் தெய்வமே, துணையாளரே. நன்றி சுவாமி. சிறுமைப்பட்டு கிடக்கும் பொழுதும் எளிமையான நிலையில இருக்கும் பொழுதும் நாங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு எழுதி தந்திருக்கீங்களே. எத்தனை பேர் ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த பரிசுத்த வேதாமத்துக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. எங்களுக்கு கற்றுத்தந்ததை நாங்கள் நடைமுறையிலே கொண்டு வரும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ளே எங்களுக்கு கிருபை தெய்வமாக ஜெபிக்கிற சுவாமி.
உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு போதுமானதாக இருக்கணுமா ஜெபிக்கிறோம். நீங்கள் ஒருபொழுதும் எங்களை மறந்து விடுவதில்லை. நீங்கள் மறந்து விட மனிதனும் அல்ல ஆண்டவரை. எங்களை அழைத்தவர் கடைசி வரை எங்களை நடத்துவீர். அந்த தகப்பனே எப்படி எங்களை நடத்தப் போகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளாவிட்டாலும் எங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எங்களுடைய சூழ்நிலையை மாற்றி எங்களை வழிநடத்த வல்லமுள்ள தேவன், எங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவன் கூட இருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளையாக எங்களை அழைத்திருக்கீங்க. நாங்கள் அனாதையாக இருந்த பொழுது எங்களை அழைத்திருக்கீங்க. எங்களை சேற்றிலே கிடந்த பொழுது எங்களை தூக்கி சுமந்திருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடைசி வரை எங்களை தூக்கி சுமக்கிற ஒரு கர்த்தர் கூட இருக்கிறபடியால் தகப்பனே எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்கள் வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு பலம் தந்து வழிநடத்துகிறவரே, எங்களுக்கு சுகம் தந்து நடத்துகிறவரே, உங்களுடைய நாமத்தை உயர்த்த வைத்திருக்கிறவரே, அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஜெபிக்க, அதை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே உலகத்திலே வாழ எங்களுக்கு வழிகளை திறந்து உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி நடக்க வேண்டும் என்று ஆவியானவர் எங்கள் கற்றுத்தருது. அதுபடி நாங்கள் நடந்து சென்று நாங்கள் ஆண்டவரே உலகத்தை ஜெயிக்கவும், பிசாசின் வல்லமையை ஆண்டவரே எல்லாவற்றிலிருந்து ஜெயிக்கவும், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவந்தாமே எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்துமா செபிக்கிறேன். கிருபையினாலும் வல்லமையினாலும் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. பரிசுத்தத்தை நாங்கள் கடைசி வரை காத்துக்கொள்ள எங்களுடைய பரிசுத்த ஆவினால் எங்களை நிறைத்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறையா. கேட்குற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே எல்லா தேவையாக இருந்தாலும் அதை செய்து முடிக்க வல்லமுள்ள தேவன் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உம்மால் நாங்கள் மறக்கப்படுவதில்லை. உம்முடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்ற அந்த விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட்டு இந்த உலகத்திலே பொல்லாதவனை ஜெயிக்க எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். உடைய வல்லமுள்ள கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதிவு கொடுத்து இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நடத்த போகிறக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய எல்லாமான காரியங்களையும் நீங்கள் ஆண்டவரே எடுத்து உங்களுடைய கருத்தில் எடுத்து எங்களுக்கு ஜெயந்தரமாக ஜெபிக்கிறோம். நீரே அப்படி செய்ய போகிறக்காக நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் அவங்க சமூகத்தில் வருமுறையும் காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மாய் மேலே அம்மக்கே செலுத்துகிறேன். ஏசுரச்சனாந்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.